வணக்கம் நண்பர்களே, வானவில் ஆராய்ச்சி யூடியூப் சேனலுக்குள்ள வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு பேக்ரவுண்டை எப்படி பிளர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபோட்டோஷாப் CC 2021 வெர்ஷன் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து செலெக்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த வெர்ஷன் வந்து எடுத்துருக்கோம். நம்ம இப்போது ஃபஸ்ட்டு இங்கே வந்து குயிக் செலெக்ஷன் டூல்னு எடுத்துக்கிறேன். இதில் செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே மேலே போனீங்கன்னா இதனை கிளிக் பண்ண உடனே இந்த மாடல் வந்து ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிடும். எட்ஜ் டு எட்ஜ் வரைக்கும் செலக்ட் ஆகிடும். இதில் வந்து செலக்ட் ஆகாத பகுதிகளை வந்து நம்ம மேனுவலாக செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலெக்ஷன் ஆகாமல் இருக்குது. ஒரு 90% வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். கொஞ்சம் ஜூம் வைடு போயிட்டு இப்போ இதே குயிக் செலெக்ஷன் டூல் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரஷ்ஷை வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வந்துட்டு மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செலெக்ஷன் ஆகாத இடம்லாம் செலக்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ வெறும் மாடல் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் மட்டும் தான் நம்ம அவுட் பண்ண போகிறோம். இந்த கீழே அந்த செவர் வந்து நமக்கு வேணும், ஃபோக்கஸ்டாக வேணும். அதனால அதையும் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த குயிக் செலெக்ஷன் டூல் வச்சுட்டேவும் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லேசர் டூல் யூஸ் பண்ணி இங்கே மேலே வந்து நம்ம இதை மைனஸ் பண்ணிடுவோம். இதில் செலெக்ஷன் பண்ணுறது தான் முக்கியமான வேலை. இப்போ ஓரளவுக்கு செலெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செலக்ட் மெனுவில் போயிட்டு இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். செலக்ட் ஆப்போசிட் போயிடும். இப்போ தான் வந்து நம்ம முக்கியமான விஷயம் செய்ய போகிறோம். ஃபில்டர் மெனுவில் பிளர் கேலரி அப்படிங்கிற இடத்துல ஃபீல்டு பிளர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணோடனே இங்கே ரைட் சைடில் இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் பிளராக இருக்குது. இந்த ஆப்ஷனோட முக்கியமான பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளர் அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் நம்ம இங்கே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் எல்லாமே அப்படியே இருக்கும், பட் பேக்ரவுண்ட் மட்டும் பிளர் ஆகிருக்கும். இது வந்து நார்மல் லென்ஸில் எடுத்த படத்தை வந்து நம்ம ஒரு 1.4 1.8 லென்ஸில் எடுத்த படம் எஃபெக்ட்டுக்கு நம்ம கொண்டு வரலாம். இதுக்கு கீழே லைட்டு பொக்கே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் வந்து லைட் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட ரேஞ்ச் இதை வந்து நீங்கள் இப்படி பக்கத்தில் வச்சுக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா இது என்ன மீனிங் அப்படின்னா, கீழே கொண்டு வர ஷேடோ ஏரியாவிலலாம் உங்களுக்கு பொக்கே வரும். முக்கியமான விஷயமா தான் நீங்கள் இந்த கீயை வந்து நீங்கள் கீழே கொண்டு வர இந்த ஷேடோ ஏரியாலாம் பொக்கே வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து இவ்வளோ ப்ளீச் ஆகுது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த 2 கீயுமே ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த ரெண்டுமே 1/1, அதாவது 85 இப்படி இருந்ததுன்னா இங்கே 86 அந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பொக்கேவோட கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். பேக்ரவுண்டில் இந்த பொக்கேஸ் எல்லாமே, இந்த இடத்துக்கு பொக்கேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பொக்கேவோட லைட்னஸ் இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்கள் தேவையை பொறுத்தது. ஸோ இந்த பொக்கேவோட கலர் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். கலர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ளரோட அமௌண்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லென்ஸில் எடுத்த படத்தை கூட நம்ம ஒரு 1.8 எடுத்த ஒரு ஃபீல் கொண்டு வந்துடலாம். ஸோ இது ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ ஏன் CC 2021 நம்ம எடுத்தோம்னா இந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து செலக்ட் ஆகிடுது. இது நார்மலாக நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து பிளர் பண்ணோன்னா அந்த பிளரோட சப்ஜெக்டோட உருவம் பின்னாடி தெரியும். ஆனால் இந்த ஆப்ஷனில் இந்த ட்ரிக்கில் அது தெரியாது. ஸோ இது நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் CC 2017 எல்லா வருஷத்துலையுமே ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம செலெக்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த 2021 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.